என்கிட்ட 70 to 90% வரைக்கும் ஒரு வின்னிங் ரேட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் லாஸ்ட் 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜியை அடுத்த 5-10 இயர்ஸ்க்கு நீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே வின்னிங் ரேட் கிடைக்கும். இந்த மாதிரி யாராச்சும் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதில் பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குது. பாதி உண்மை என்ன அப்படின்னா பேக் டெஸ்டிங் டேட்டா வச்சு நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா லாபம் கொடுக்கும் தான். ஆனால் அந்த பேக் டெஸ்டிங் அளவுக்கு லாபம் கொடுக்குமா அப்படின்னா அது மிஸ் ஆகலாம். அதே மாதிரி ஒரு 10 இயர்ஸாக பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 இயர்ஸ்ல மார்க்கெட் எல்லா டைப்லையுமே போயிருக்கும். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் எல்லா விதமான மார்க்கெட்டையுமே பார்த்துருக்கோம். அந்த ஒரு கண்டிஷன்லையும் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கூட்டு தான். ஆனால் அந்த பாதி பொய் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பைரி இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் அதில் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதில் வீக்லி எக்ஸ்பைரியே கிடையாது. பட் அதுலேயும் 70 to 90% வரைக்கும் வின்னிங் ரேட் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம இப்போ மார்க்கெட்டில் அப்ளை பண்ணவே முடியாது. ஒன்லி முன்னாடி மட்டும்தான் லாபத்தை பார்க்க முடியும், முன்னாடி மட்டும்தான் லாபம் பண்ணியிருக்க முடியும். இப்படி அந்த பேக் டெஸ்டிங்கில் ஃபியூச்சரில் லாட் சைஸ் மாறினாலோ இல்லை வீக்லி எக்ஸ்பைரி மாற்றினாலோ அதே மாதிரி ரிசல்ட் கிடைக்காது. நிறைய நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். பேக் டெஸ்டிங் குட்டு தாங்க, பட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்.